ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்ட 33வது நாளுங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சமாக அறுவடை, அதுக்கப்புறமா விதைகள் சேகரிப்பு அப்படின்றத பண்ணிடலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா செரி டொமேட்டோ. இது ஒரு செடி வச்சிட்டோம்னா போதும். ஸோ செடியோட அதோட காய்கள் பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் நிறைய கொத்து கொத்தாக வந்து காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான தக்காளி இது. இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒரு செடியில் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு இடையில பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மயில் மாணிக்கம். இதோட பூக்கள் வந்து நான் காமிச்சேன் இல்லையா? ஸோ அதோட விதைகள் வந்து இது இந்த மாதிரி மொட்டாக தான் இருக்கும் விதைகள். ஸோ இது அப்படியே வந்து மொட்டை பிடுங்க முடியறதில்ல, அப்படியே விதைகள் உடஞ்சி வந்துடுது. ஸோ இப்படி வந்து விழுகிற விதைகள் வந்து நிறையா நமக்கு வந்துட்டு செடிகள் வந்து முளைச்சி வரும். அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அழகாக வந்து இதுக்கு பூக்கள் பூக்குங்க. இங்கே பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து பூத்த பூக்கள் தான். எல்லாமே வந்து விதைக்கு உருவாகிட்டுருக்கு. இந்த பக்கமும் மேலேயும் நிறைய மொட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா விதையாக வந்து மாறுறது தான். இந்த மாதிரியான விதைகளை வந்து நம்ம சேகரிச்சுட்டு அடுத்த சீசனுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு எல்லா சீசன்லேயுமே வளரக்கூடிய ஒரு பூச்செடி தான். இது வந்து நம்ம நாட்டுக்கு சேர்ந்த ஒரு பூச்செடின்னு சொல்லாங்க. ஸோ நம்ம கிளைமேட்டில் ரொம்பவே நல்லா வளரக்கூடிய பூச்செடி இது. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அதே தான், செரி டொமேட்டோ. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது நல்லா செக்கச்செவேன்னு சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு மூக்குத்தி அவரை. இதுவும் வந்து காய்கள் வந்து காய்ச்சி அதுவே தன்னால் விதைகள் வந்து உருவாகி இருக்குது. ஸோ இந்த விதைகளையும் சேகரித்து வச்சுக்க வேண்டியதான். இடையில ஒரு விதை எங்கேயும் கீழே விழுந்துருச்சு, எடுத்தாச்சு. மொத்தமாகவே இது வந்து ஒரு காய்க்கு வந்து 3லேருந்து 4 விதைகள் தான் வரும். சிகப்பு வெண்டையுமே வந்துட்டு காய்கள் வச்சுருக்கு, நல்லா முத்திருச்சு. இதையும் வந்துட்டு செடியில் காய விட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகுது. நம்ம கட் பண்ணி காய வச்சு விதைகள் சேகரிச்சுக்கலான்னு இருக்குங்க. ஸோ இது 2 சிகப்பு வெண்டை நல்லாவே வந்து பருமனாக இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய வெண்டைக்கும் இந்த வெண்டைக்கு வித்தியாசம் உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். ஸோ நார்மலாக இருக்க வெண்டையில் வந்துட்டு இந்த பெண்டு இருக்குல்ல, 5 பெண்டு இருக்கும். ஸோ இது பாருங்கள், கிட்டத்தட்ட 10-11 பெண்டு கிட்ட இருக்குது. நீங்கள் இது கட் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்டாராக சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. இதில் வந்து எக்கச்சக்கமான சத்துக்களும் வந்து இது இருக்குங்க. ஸோ இந்த விதைகளும் வந்து சேகரித்து வைக்கணும். அடுத்ததாக ரொம்ப நாளாக வந்துட்டு நம்மளுடைய காய்கறி லிஸ்ட்டில் ரொம்ப பார்த்து போன பட்டத்துலேருந்து பார்த்து வளர்த்தது வந்துட்டு இந்த குடம் தக்காளி. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது கலரு. காய்கள் வச்சுமே இது பழுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இது வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி, கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி இந்த பழங்கள் வந்து பறிச்சிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, குட்டி பல்பு மாதிரி சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விதைகள் வந்து வரது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் நல்லா வந்து செடி வந்துட்டு வேர் பிடிச்சி வளருது அப்படிங்கும்போது நிறைய காய்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி இது வந்து கொடி மாதிரியும் போகுது, பெரிய பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த காய்களில் வந்துட்டு இந்த மாதிரியான குட்டி ஓட்டைகள் மட்டும்தான் வருது. ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சு விட்டோன்னு வைங்களேன், பெருசாக வந்துட்டு பூச்சி தாக்குதல் இருக்கிறது இல்லை. ஸோ இது வந்துட்டு கோழி அவரை. நல்லா வந்து உள்ள பருப்பு வந்து முத்திருச்சு, நல்லா முத்தின பருப்புலாம் இருக்குது. இந்த 5 காய்களையுமே வந்து விதைக்கு தான் வந்து விட போகிறேன். ஸோ இந்த விதைகள் வந்துட்டு இனி அடுத்த பட்டத்துக்கு தான் போடணும், ஆடிப்பட்டம் பார்த்து போடுறது தான். நல்லா சூப்பரான கலர், 2 கலரில் நல்லாயிருக்கு அழகாக. ரொம்ப நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் பட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அதை விட சின்ன சைஸில் ரொம்ப அழகாக இருக்குது.
அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கத்திரிக்காய்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக தான் வருது, பெருசாக முத்த ஆரம்பிச்சிருது. பெருசாக வரதில்லை, இந்த சின்ன சைஸ்லேயே பார்த்திங்கன்னா முத்திடுது. ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த செடியில் ஒன்று, இந்த செடியில் ஒன்று, இதெல்லாம் வந்து பழுத்தே போச்சு. ஸோ இதை வந்து விதைக்கு விட்டுட்டு இந்த சின்னதாக இருக்கிறத மட்டும் இப்போ கட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா பழுத்துருச்சு. இன்னும் 2 செடிகளில் வந்து காய் நல்ல பெரிய பெரிய காய், ஆனால் என்னென்னா பழுத்து போச்சு எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து விதைக்கு தான் நம்ம விட முடியும். ஸோ அடுத்ததாக பாருங்கள், இது வந்துட்டு எப்படி விதை வரும் அப்படின்னு பெரிய டவுட்டில் இருந்துச்சு. இது வந்து சிறகவரை, சின்ன காய் தான், நல்லா காஞ்சி போச்சு, அந்நியாயத்துக்கு காஞ்சிருக்கு. இதுக்குள்ளே பார்த்துட்டோம்னா நம்ம அமுத்தி பார்த்தாலே தெரியும்ல, நமக்கு அமுத்தி பார்த்தாலே உள்ளே வந்து 2 விதைகள் தெரியுது. இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. 2 விதைகள். ஸோ முதல்ல நம்ம போட்ட சிறகவரை அதுலேயும் வந்து விதைகள் சேகரிச்சாச்சுங்க. ஸோ காய் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலுமே இதுக்குள்ளே அவ்வளோ அழகாக விதைகள் வைக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு இனி பிஞ்சுகள் இருக்க பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி. ஸோ அதை வந்துட்டு விதைகளுக்கு விட்டு விதை சேகரிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சீசனுக்கு யூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மரவெண்டை. இந்த காய்கள்லாம் வந்துட்டு செடியிலேயே வந்து காய விடணும். ஆனால் நமக்கு வந்து இது வந்து கடைசியாக எல்லாமே காய்ச்சி முடித்து கடைசியில் தான் இந்த விதைகள் விடணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பெருசாக தெரியாது. ஆனால் நம்ம வந்து இப்போ வளரக்கூடிய செடியில் வந்துட்டு நம்ம விதைகள் விட்டனால மற்ற பூக்களோ காய்களோ வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளே மேனுவலாக வந்து காய வைக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா தூதுவளை விதை. ஸோ இதுவும் வந்துட்டு இந்த வெயில் காலத்துலலாம் போட்டால் ரொம்ப நல்லா வளருங்க. விதைகள் வந்து நிறைய கிடைக்கும் இந்த சீசனில், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து விதைகள் போடுங்க. நல்லாவே நமக்கு அடுத்து வரக்கூடிய மழைக்காலத்துக்கு இந்த தூதுவளை இலை வந்து அவ்வளோ பெரிய மருந்து. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.